கஞ்சா குடிக்க சீமச்சரக்கு அடிக்க 14 கோடி ரூபாயில் சொகுசு கட்டிடம். போதை ஆசாமிகளை இரு கரம் கூப்பி வரவேற்கும் நெல்லை மாநகராட்சி. திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்கோட்டை புதிய எம்ஜிஆர் பஸ் நிலையத்தில் 13 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பில் மல்டி லெவல் 2 வீலர் பார்க்கிங் 3 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. இதை கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் அப்போதைய சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்தார். எனினும் 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் பயன்பாட்டிற்கு வரவில்லை. தற்போது அந்த கட்டிட வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. முறையான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகள் இல்லை. காவலாளி அல்லது வாட்ச்மேன் இல்லாததால் இரவு நேரங்களில் இந்த கட்டிடம் சமூக விரோதிகளின் புகலிடமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தில் இரவு பகல் பாராமல் போதை ஆசாமிகள் கூட்டமாக கூடி கும்மாளம் போடுவது தொடர்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடம் பயன்பாடின்றி கிடப்பதை மாநகராட்சி வேடிக்கை பார்த்து வருகிறது. மக்கள் நலன் கருதி கட்டிடத்தை முறையாக பராமரித்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இங்கு 500க்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்துவதற்கு அனுமதி வழங்கியது யார் என மாநகராட்சி அதிகாரிகள் விளக்கமளிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்.